பித்ரு தோஷங்கள் அடியோடு நீங்க ஆடி அமாவாசை. ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாடும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும். அதில் மிக முக்கியமானது ஆடி அமாவாசை. ஆடி முதல் மார்கழி முடியும் வரை உள்ள காலம் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு வருகின்றனர். அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும் அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பது போலவும் ஆடி அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை அன்று நதிக்கரையிலேயோ கடற்கரையிலேயோ முன்னோரை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் இணைத்து தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிவிடும் என்று கூறுகின்றன புராணங்கள். இந்த முன்னோர்களின் மனம் குளிர அன்னதானம், வஸ்திர தானம், பல வகைகள் தானம் ஆகியவை செய்தால் நன்மை உண்டாகும். சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எள் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பெயர்களை கூறி எள் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும். பின்பு அந்த நீரை கடல், ஆறு, ஏரி, குளம் பகுதிகளில் விடலாம் என்று கூறுகின்றனர் அர்ச்சகர்கள். ஆடி அமாவாசை நாளில் தன்னுடைய சொந்த வீடான கடக ராசியில் தாய்க்காரன் சந்திரன் தந்தைக்காரகன் சூரியனுடன் இணைகிறார். சந்திரன் தேய்பிறை நிலையில் இருந்து விடுபட்டு வளர்பிறை நிலைக்கு செல்லும் நாள். தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமான சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கர்மக்காரகன் என சொல்லப்படும் சனி பகவானுக்குரிய பூசம் நட்சத்திரத்திலும் இணைந்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை அமைகிறது. இதனால் இது தனி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. கர்ம வினைகளை நீக்கும் தர்ப்பணம். நாம் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் ஏற்றத்தை தரக்கூடியது. அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைப்பதால் நாம் வாழ்க்கையில் மென்மேல உயரலாம். நாம் செய்யும் வழிபாட்டிற்கு பலனாக பித்ரு தோஷங்கள் நீங்கும், ஆயுள் விருத்தி அடையும், பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும். ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரவும் அதன் மூலம் எதிர்கால வெற்றி மற்றும் செழிப்புக்காக அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும் வழிபாடு செய்கிறோம்.